யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த மொமெண்ட் நடக்கிறது எல்லாமே உங்களுடைய தாட்ஸை பொறுத்து தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. கிட்டத்தட்ட நீங்க ஒரு கடவுள், உங்க லைஃபுக்கு நீங்க டிசைட் பண்றதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருக்கு. சொல்ல போக போக தெரிய வரும். இந்த புக்கை சொல்லிடுறேன். தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். நான் ஃபர்ஸ்டா படிச்ச புக். செல்ஃபி கேமரால வீடியோ எடுக்கணும்னு உங்களுக்கு மேபி இது மிரரா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கின படிக்கிறதுக்காக நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண புக். அரௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் படிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 2 years ஆச்சு. இப்படி என்னடா அவ்வளோ பெரிய சொல்றானே அப்படின்னு கேட்டா இல்ல, ஃப்ரீ டைம்ல எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து படிச்சு அப்புறம் விட்டு மறுபடியும் எடுத்து படிச்சு 10க்கு கூட ஒரு ஃப்ரீ புக் மார்க் வேற கிடைச்சது. எந்த அளவுக்கு நான் புக் பிகினர்னா, இது புக்ங்கிறதே தெரியாத அளவுக்கு நான் பிகினர். புக் சூப்பரா இருக்கும். அரௌண்ட் ஒரு 120 ரேஞ்சில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் இந்த புக்கு படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் அதோட தமிழ் வெர்ஷன் வாங்கினேன். என் வீட்டுல என் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு பைரேட்டட் காப்பி. பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், மட்டி பேப்பர். ஆனா எனக்கு இந்த ஒரிஜினல் புக்கோட இந்த புக் ரொம்ப 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 லைட் வெயிட்டா இருக்கும். இப்படி பஞ்சு மாதிரி. இது அப்படி இல்லை, கொஞ்சம் ஹார்ட் பையன், கொஞ்சம் லைட் ஆனல், கடுகு சிறுத்தல காரம் குறையுங்கிற மாதிரி ஹெவியா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா பாம்புல எல்லாம் டேப் போட்டி பத்திரமா வச்சிருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆத்தர் சொல்லிடுறேன், ஜோசப் மார்க்ஃபி. நிறைய பேர் இந்த புக் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நான் பண்றதுல ஒரு விஷயம் இல்லை, எனக்கு இதுல வந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். உங்களை யாருன்னு இதுல ப்ரூவ் பண்றது, ஆக்சுவலா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அவனோட மைண்ட்ல எவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதுல வந்து எல்லா விஷயங்களையும் டீச் பண்ணிருப்பாரு ஆத்தர். லைக் மணி, லைஃப், ஸ்லீப்ல, ரிலேஷன்ஷிப்ல, ஃபியர்ல, நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய மைண்ட் எப்படி நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாவே, எக்ஸாம்பிள்ஸ் மூலமாவே ஆத்தர் வந்து இதுல நிறைய விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. ஒரு அரௌண்ட் ஒரு 20 சாப்டர்ஸ் இருக்கும். இந்த புக் வாங்கினாலும் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டிக்கி நோட்டு ஏதாவது ஒரு நோட்ஸ்ல எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுவேன். அதுலதான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கப்புறம் வர புக்கெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் புக்ஸ், 2 years எடுத்தது. அது போக இந்த புக்ல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயங்கிற மாதிரி சொல்லலாம்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருப்பாரு. நான் சொன்ன மாதிரி, அப்படியே சொன்ன மாதிரி. பட் எல்லாம் என்னன்னா ஒரே மாதிரியா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தையே வந்து வலியுறுத்துவாங்க. உங்களுடைய பவர், சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் சப்கான்சியஸ் மைண்ட்னா என்னன்னா, உங்களுடைய நினைவில் இல்லாம ஒரு விஷயம் ஒரு மைண்ட், ஒரு மூளையில் செயல்படுதுங்கிற மாதிரி வச்சுக்கங்களேன். நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்கன்னா அந்த தாட் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க நல்லதை நினைச்சாலும் சரி, கெட்டதை நினைச்சாலும் சரி, அந்த விஷயம் அந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு பயப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நெகட்டிவா ஸ்டோர் ஆகும். இதே ஒரு விஷயத்த நினைச்சு பாசிட்டிவா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது பாசிட்டிவா ஸ்டோர் ஆகும். பட் அங்க ஸ்டோர் ஆகிற விஷயத்துக்கான ரியாக்ஷன் உங்க லைஃப்ல கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த புக்ல ஆத்தர் சொல்லியிருப்பாரு. இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஓப்பனப்பா சொல்லணும்னா எனக்கு பயங்கரமா மோட்டிவேட் ஆச்சு. ரொம்ப ஹோப்ஃபுல்லான திங்ஸ் இதுல சொல்லியிருப்பாரு. நிறைய லைஃப் மூமெண்ட்ஸ், ரியல் லைஃப்ல எத்தனை பேர் அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பிராக்டிசஸ் லைக் மெடிடேஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. வீடியோ எடுக்கும்போது தான் இந்த மிக்ஸி அடிக்கிறது, கிரிக்கெட் போடுறது, சிக்ஸ் அடிக்கிறது எல்லாமே. இந்த புக்ஸ் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமா பெரிய புக் எல்லாம் படிக்கல. ஆனா ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு, ஒன்னும் அது அப்லோட் ஆகல. புக்ஸ், பிசிக்கல் புக்கும் ஆடியோ புக்கும், இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நீங்க புக்ஸ் படிச்சா போதும். பிசிக்கல் புக்ஸ் படிக்காட்டியும் பரவாயில்ல, ஆடியோ புக்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் வந்து நான் ஆடியோ புக்ஸ்ல தான் கவர் பண்ணுவேன். ஏன்னா வந்து டைம் இருக்காது. இல்ல சம் ஒர்க் பண்ணும்போது கூட நீங்க புக்ஸோட கண்டென்ட்டை கன்சியூம் பண்றதுக்கு உங்களுக்கு ஆடியோ புக் சப்போர்ட் ஆகும். பேப்பர் காப்பி எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை வந்ததுன்னா தி புக் ஷோ பை ஆர்ஜி ஆனந்தி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா பிக் பாஸ்ல எல்லாம் கூட போய் கண்டஸ்டன்டா வந்திருப்பாங்க. அவங்களோட புக் ஷோல எல்லா எபிசோடும் பார்த்திருக்கேன், எல்லா பாட்காஸ்டும் கேட்டிருக்கேன். அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த புக்கை வாங்கினேன். எப்போ அரௌண்ட் 2022 வாங்கியிருக்கேன். முடிச்சது வந்து 2024, அதாவது 21/9/2022. முடிச்சது 3/11/2024 11:17 PM நைட் முடிச்சிருவேன். ஒரு 4 பேஜ் படிக்கிறது, அப்புறம் விட்டுருவேன். மறுபடியும் ஒரு 4 பேஜ் படிக்கிறது, விட்டுருவேன். அதான் 2 வருஷம் கூடிய தெரியும் முடிச்சேன். இந்த புக்ல வந்து அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே ஓகே, நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாரு. ஆனா எல்லாமே ஒரே மாதிரியாவே இருக்கும். படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறத விட என்னன்னா இது அரைச்சமாவே அரைச்சிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நல்ல புக் தான். நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர்த்தோடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருப்பாரு.
அப்படி இதுலயும் வந்து அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் கிடைச்ச மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். ஒரு சில மொமெண்ட்ஸ்ல வந்து அவர் பிராக்டிஸ் பண்ணி அவரோட லைஃப்ல அந்த விஷயத்துல இருந்து ஓவர் கம் பண்ணார்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரிசல்ட் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கு. ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும், அந்த ரிசல்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும், இதுல இருக்கிற இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் ஓகே, ஒரு மீடியமான இங்கிலீஷ், ரொம்ப பிகினராக இருந்தா கூட படிக்கலாம். பட் சம்டைம் ஒரு சில வேர்ட்ஸ்க்கு மட்டும் மீனிங் புரியுது. பட் பிகினர் ஃப்ரெண்ட்லி தான் இந்த புக். இப்போ இன்னொரு புக் படிச்சுட்டு இருக்கேன், அந்த புக் அடுத்த ரிவ்யூல வேணா போடுறேன். அந்த புக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கே. ஒரு 2 சாப்டர் தான் படிச்சிருக்கேன், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிகினர் ஃப்ரெண்ட்லியா இல்லையோன்னு தோணும். பட் இது ஓகேங்க, படிக்கலாம். உங்களுக்கு தமிழ் வெர்ஷன்லயே அவைலபிளா இருக்கும், வாங்குங்க. பைரேட்டட் காப்பி உங்களுக்கு பிரைஸ் கம்மியா தரும். நான் சஜஸ்ட் பண்றேன்னா கேட்டா எஸ், நீங்க அடிக்கடி டிமோட்டிவேட் ஆயிருவீங்க, இல்ல உங்களுடைய பவர் என்னங்கிறது உங்களுக்கு புரியல, அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்ல ஃபீல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இது சீரியஸா டெஃபினட்டா உங்களுக்கு உதவும். தமிழ்ல வந்து அந்த புக்கோட பேர் உங்கள் ஆழ்மனதின் அற்புதத்தி. மிரரா இருக்கும், வேணா எடிட்டர் சொல்லி மிரர் போட்டுக்கலாம். இந்த புக் கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுடைய தாட்ஸ் மட்டும்தான் உங்களுடைய லைஃப் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கணும், உங்க லைஃப் எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய தாட்ஸை வச்சு நீங்க ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுடைய தாட்ஸ்க்கு அவ்வளவு பவர் இருக்குங்கிறத திரும்ப ரிப்பீட்டேட்டிவா அவர் வலியுறுத்திட்டே இருப்பாரு. பட் இது பிராக்டிகலா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சீரியஸா ஒர்க் ஆகும். இப்போ கூட ரீசெண்டா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் போகும், இந்த யூனிவர்ஸ் ரீல்ஸ். எஸ், அந்த யூனிவர்ஸ் ரீல்ஸ் மாதிரியே தான். நீங்க ஒரு விஷயத்த உண்மையா நம்புனீங்கன்னா கன்ஃபார்ம் நடக்கும். எனக்கு ரியல் லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சப்கான்சியஸ் மைண்டை நம்பி நான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு. இந்த புக்கை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கடவுள்னா யாரு. அவர் வந்து இதுல வந்து கடவுளுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு. பட் உங்களுடைய லைஃப் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி நீங்க வாழ்றதுக்கு, ஒரு கடவுளை நீங்க வேண்டுறீங்கன்னா அந்த கடவுள் யாரு, எப்படி அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் இன்டைரக்டா உங்களுக்கு புரிய வரும். ஸோ எல்லாரும் இதைய படிச்சு பாருங்க. பிகினர் ஃப்ரெண்ட்லி தான், ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம். ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சின்ன புக்கு தான். ஏன்னா பெருசு எடுத்தோனையும் கொஞ்சம் பயமா இருக்கும். என்னோட ரிசர்ச் தான். ஸோ அடுத்த ஒரு புக்கில் இன்னொரு 2 புக்கு படிச்சு வச்சிருக்கேன், அடுத்த ரிவ்யூ போடுறேன். பை.